ओम शांति। 2 जुलाई 2024 बापदादा मधुबन मुरली 2/7/2024। मीठे बच्चे, तुम यहाँ याद में रहकर पाप दुखित करने के लिए ही आए हो, इसलिए बुद्धि योग निष्फल ना जाए, इस बात का पूरा ध्यान रखना है। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கு நினைவில் இருந்து பாவங்களை பஸ்மமாவதற்காக வந்திருக்கிறீர்கள். அதனால் புத்தியோகம் பயனற்றதாக போய்விடக்கூடாது. இந்த விஷயத்தில் முழு கவனம் வைக்க வேண்டும். प्रश्न, कौन सा सूक्ष्म विकार भी अंत में मुसीबत खड़ी कर सकती है? எந்த ஒரு சூக்ஷ்ம விகாரம் கூட இறுதி நேரத்தில் உங்களுக்கு துன்பத்தை நிலைநிறுத்தக்கூடியதாக இருந்துவிடும். उत्तर, अगर सूक्ष्म में भी लालच का विकार है, कोई चीज़ अबज के कारण इकट्ठी करके अपने पास जमा करके रख दिए तो वहीं अंत में मुसीबत के रूप में याद आती रहेगी। इसलिए बाप कहते हैं, बच्चे अपने पास कुछ भी ना रखो, तुम्हें सब सफलता भी समेट कर बाप की याद में रहने की आदत डालनी है। इसलिए देही अभिमानी बनने का अभ्यास करना है. சூக்ஷ்ம ரூபத்திலும் கூட பேராசையின் விகாரம் இருந்தால், ஏதாவது ஒரு பொருளை பேராசையின் காரணத்தினால் தன்னிடம் சேர்த்து வைத்து கொண்டிருந்தால் அதுவே கடைசியில் துன்பத்தின் ரூபத்தில் நினைவு வரும். அதனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளே, தன்னிடம் எதையும் சேர்த்து வைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் அனைத்து சங்கல்பங்களையும் கூட ஒருங்கிணைத்து பாபாவின் நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் ஆத்ம அபிமானி நீங்கள் ஆவதற்கான அபியாசம் செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகிறார். ஓம் சாந்தி. बच्चों को रोज़ रोज़ याद दिलाते हैं, देही अभिमानी बनो, क्योंकि बुद्धि इधर उधर जाती है. अज्ञान काल में भी कथा वार्ता सुनने तो बुद्धि बाहर भटकती है, यहाँ भी भटकती है. इसलिए रोज़ रोज़ कहते हैं, देही अभिमानी बनो. वे तो कहेंगे, हम जो सुनाते हैं उस पर ध्यान दो, धारण करो. शास्त्र जो सुनाते हैं वह वचन ध्यान पर रहो. यहाँ तो बाप आत्माओं का समझाते हैं, तुम सब कुछ स्टूडेंट देही अभिमानी होकर बैठो. शिव बाबा आते हैं ही हैं पढ़ाने के लिए. ऐसा कोई कॉलेज नहीं है जो यहाँ समझाते शिव बाबा पढ़ाने आते हैं. ऐसा स्कूल कोई होना ही नहीं चाहिए. पुरुषोत्तम संगम पर स्टूडेंट बैठे हैं और यहीं समझाते हैं. परमपिता परमात्मा आते हैं हमको पढ़ाने. குழந்தைகளுக்கு தினந்தோறும் பாபா நினைவுபடுத்துகிறார், தேகி அபிமானி ஆகுங்கள். ஏனென்றால் புத்தி இங்கும் அங்கும் அலைகிறது. அஞ்ஞான காலத்தில் கூட கதைகள் முதலியவற்றை கேட்கும்போது புத்தி வெளியில் அலைகிறது, இங்கு கூட புத்தி அலைகிறது. அதனால் தினந்தோறும் பாபா சொல்கிறார், தேகி அபிமானி ஆகுங்கள். அவர்களோ சொல்கிறார்கள், நான் சொல்வதன் மீது கவனம் வையுங்கள், தாரணை செய்யுங்கள் என்று சாஸ்திரமும் சொல்கிறார்கள் என்றால் வசனத்திலும் கவனம் வையுங்கள் என்கிறார்கள். இங்கு பாபா ஆத்மாக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறார், நீங்கள் அனைவரும் மாணவர்கள், இறை மாணவர்கள், தேகி அபிமானி ஆகியிருங்கள். சிவபாபா வருகிறார் படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்காக. சிவபாபா படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்காக தான் வருகிறார் என்று நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். வேறு எந்த ஒரு கல்லூரியும் இப்படிப்பட்ட கல்லூரி கிடையாது. அத்தகைய ஒரு பாடசாலை சங்கமயுகத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் அமர்ந்துள்ளார்கள். பரம்பிதா பரமாத்மா வருகிறார் நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்க என்பதையும் அறிந்துள்ளார்கள். சிவபாபா வருகிறார் நமக்கு கற்றுத்தருவதற்காக. முதல் விஷயம் சொல்கிறார், நீங்கள் தூய்மையாக வேண்டும் என்று. बाबा हमको पहले बात है, तुमको पावन बनना है तो माँ कम याद करो. परंतु माया घड़ी घड़ी बुला देती है, इसलिए बाप खबरदार करते हैं. कोई को समझाने तो कभी पहली बात समझाने की, भगवान कौन है. भगवान जो पतित पावन दुख हरता सुख करता है, वह कहाँ हैं. उनको याद तो सब करते हैं. जब कोई आफतें आती हैं कहते हैं, भगवान रहम करो. किसी को बचाना होता है तो भी कहते हैं, हे भगवान हो गॉडफादर, हमको दुख से लिबरेट करो. दुख तो सबको है, ये तो पक्का मालूम है. सत्ययुग को सुखधाम का कहा जाता है, कलयुग को दुखधाम कहा जाता है. ये बच्चे जानते हैं, फिर भी माया बुला देती है. ये याद में बिठाने की रहम भी ड्रिल में है, ड्रामा में नूंदा हुआ है. क्योंकि बहुत है जो सारा दिन याद ही नहीं करते हैं, 1 मिनट भी याद नहीं करते हैं, फिर याद दिलाने के लिए ही यहाँ बिठाते हैं.
याद करने की युक्ति बताते हैं कि पक्का चाहिए। बाप की याद से ही हमको सतो प्रधान बनना है। सतो प्रधान बनने की बाप ने फर्स्ट क्लास ரியல் யுக்தி बताते हैं। நீங்கள் தூய்மையாக வேண்டும் என்று என்னை நினையுங்கள் என்று. ஆனால் மாயா அடிக்கடி மறக்க வைத்து வருகிறது. அதனால் பாபா எச்சரிக்கை கொடுக்கிறார். யாருக்காவது சொல்லி புரிய வைப்பதனால் முதலில் விஷயம் பகவான் யார் என்பதை சொல்லி புரிய வையுங்கள். பதித்த பாவன் யார்? துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய பகவான் எங்கே இருக்கிறார்? இதையும் சொல்லுங்கள். அவரை அனைவருமே நினைவு செய்கிறார்கள். எப்போதாவது ஆபத்து வந்தால் ஆபத்து வந்தால் பகவானே என்னை காப்பாற்றுங்கள். யாரையாவது காப்பாற்ற வேண்டுமானாலும் பகவானே, ஓ காட்ஃபாதர், எங்களை துக்கத்திலிருந்து விடுவீங்கள் என்று அவரை அழைக்கிறார்கள். துக்கமோ அனைவருக்கும் வருகிறது. இதுவோ உறுதியாக தெரிகிறது. அதாவது சத்தியுகம் சுகதாமம் என்று, கலியுகம் துக்கதாமம் என்றும் சொல்லப்படுகிறது. இதை குழந்தைகள் அறிவார்கள். ஆனாலும் மாயா மறக்க வைத்து விடுகிறது. இந்த நினைவில் அமர வைக்க வழக்கமும் டிராமாவில் உள்ளது. ஏனென்றால் அநேகர் உள்ளார்கள். அவர்கள் நாள் முழுவதும் நினைவு செய்வதே இல்லை. ஒரு நிமிடம் கூட நினைவு செய்வதில்லை. பிறகு படுத்துவதற்காக இங்கே அமர்த்தி வைக்கப்படுகிறார்கள். நினைவு செய்வதற்காக யுக்தியும் சொல்கிறார் என்றால் உறுதியாகிவிடுவார்கள். பாபாவின் நினைவு மூலம்தான் சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். சத்தோ பிரதான் ஆவதற்காக பாபா முதல் தரமான உண்மையான யுக்தி சொல்கிறார். பதித்த பாவனரோ ஒருவர் தான். அவர் யுக்தி சொல்லுகிறார். இங்கே குழந்தைகளாக நீங்கள் எப்போது பாபாவுடன் யோகத்தில் இருக்கிறீர்களோ அப்போது சாந்தியில் இருக்கிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். तो भगवान पतित पावन है, दुख करता सुख करता है। पतित पावन तो एक ही है। वह आकर युक्ति बताते हैं, यहाँ तुम बच्चे शांति में तब बैठते हो जबकि बाप के साथ योग है। अगर बुद्धि में योग यहाँ नहीं है तो गया तो शांति में नहीं रह सकते। गोया अशांत। जितना समय यहाँ बुद्धि योग है वह निष्फल हुआ है, क्योंकि पाप तो कटते नहीं। दुनिया यही जानते हैं कि पाप कैसे कटते हैं। ये बड़ी महीन बात है। बाप ने कहा है, मेरी याद में बैठो, तो जब तक याद की तार जुटी हुई है उतना समय सफलता है। जरा भी बुद्धि इधर उधर गई तो वह टाइम वेस्ट हुआ है, निष्फल हुआ है। बाप का डायरेक्शन है ना कि बच्चे मुझे याद करो। अगर याद नहीं किया तो निष्फल हुआ है। इसके लिए क्या होगा? तुम जल्दी सतो प्रधान नहीं बनेंगे तो आदत पड़ जाएगी। ये होता है। आत्मा इस समय पाप तो जानती है। बल कोई कहते हैं हमको याद नहीं तुमको, परंतु बाप कहते हैं 3-4 वर्ष से लेकर सब बातें याद रहती है। இப்போது பாபா கூறுகிறார், இதுவோ உறுதியாக தெரிகிறது. அதாவது சத்தியுகம் சுகதாமம் என்றும் கலியுகம் துக்கதாமம் என்றும் சொல்லப்படுகிறது. இதை குழந்தைகள் அறிவார்கள். ஆனால் மாயா மறக்க வைத்து விடுகிறது. இந்த நினைவில் அமர வைக்க டிராமாவில் உள்ளது. நீங்கள் இப்பொழுது உண்மையான யுக்தி சொல்கிறீர்கள். பதித்த பாவனரே ஒருவர் தான். அவர் யுக்தி சொல்கிறார். இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது பாபாவுடன் யோகத்தில் இருக்கிறீர்கள். அப்போது சாந்தியில் இருக்கிறீர்கள். புத்தியோகம் அங்கே இங்கே சென்றது என்றால் சாந்தியில் இல்லை, அசாந்தியில் இருப்பதாக அர்த்தமாகிறது. எவ்வளவு நேரம் புத்தியோகம் இங்கே அங்கே செல்கிறதோ அந்த அளவு அது பலனற்றதாக போய்விடுகிறது, வீணாக போய்விடுகிறது, அதாவது வியத்தமாகி விடுகிறது. ஏனென்றால் பாவமும் நீங்குவதில்லை. உலகம் இதை அறிந்திருக்கவில்லை, பாவம் எப்படி நீங்குகிறது என்று. இவை மிகவும் ஆழமான விஷயங்களாகும். பாபா சொல்லியிருக்கிறார், என் நினைவிலே அமர்ந்திருங்கள். ஆக எதுவரை நினைவில் கம்பி இணைந்திருக்கிறதோ, கனெக்ஷன் இணைந்திருக்கிறதோ அந்த நேரம் வரை வெற்றி தான். கொஞ்சமாவது புத்தி இங்கே எங்கே சென்றது என்றால் நேரம் வீணாகிவிட்டது என்றது அர்த்தம், பலனற்று போனது என்று அர்த்தம். பாபாவின் கட்டளையாவது, குழந்தைகளை என்னை நினைவு செய்யுங்கள். நினைவு செய்யவில்லை என்றால் பலன் இல்லை. இதனால் என்னாகும்? நீங்கள் விரைவாக சத்தோப்பிரதான் ஆக மாட்டீர்கள். பிறகு பழக்கமாகிவிடும். இது நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆத்மா இந்த பிறவியின் பாவங்களை அறிந்துள்ளது. எனக்கு தனக்கு நினைவு இல்லை என்று யாராவது சொல்லலாம். ஆனால் பாபா சொல்கிறார், வயது 3-4 வருடங்களில் இருந்தே அனைத்து விஷயங்களும் குழந்தைகளுக்கு கூட நினைவு இருக்கிறது. பின்னாளில் எவ்வளவு பாவங்கள் நடைபெறுகிறதோ அந்த அளவுக்கு ஆரம்பத்தில் நடைபெறுவதில்லை. तो शुरू में इतना पाप नहीं होते हैं जितना बाद में होते हैं। दिन प्रतिदिन क्रिमिनल हाई होती जाती है। तीर्था में 2 कला कम हो जाती हैं। चंद्रमा में 2 कला कितने में कम होती हैं, धीरे धीरे कम होती जाती है। फिर 16 कला संपूर्ण भी चंद्रमा को कहा जाता है। सूर्य को नहीं कहते हैं, चंद्रमा को ही 1 मास की बात, फिर कल्प की बात आती।
दिन प्रतिदिन नीचे उतरते ही जाते हैं, फिर याद से ही ऊपर चढ़ सकते हैं। फिर तो दरकार ही नहीं है जो हम याद करें, ऊपर चढ़ जाते हैं। सतयुग में बात फिर उतरना ही है। सतयुग में भी याद करें तो नीचे उतरता ही नहीं, ड्रामा अनुसार उतरना ही है। तो याद ही नहीं करते हैं, उतरना भी जरूर है। फिर याद करने का उपाय बाप ही बतलाते हैं, क्योंकि ऊपर जाना है। संगम पर ही आकर बाप सिखलाते हैं कि अब चढ़ती कला शुरू होती है, हमको फिर अपने शांति धाम में जाना है। बाप कहते हैं अब सुख धाम में जाना है, तो मुझे याद करो। याद से ही तुम्हारा आत्मा सतो प्रधान बन जाएगी। तो வயது 2-4 வருடங்களில் இருந்து எல்லா விஷயம் நினைவிருக்கிறது குழந்தைகளுக்கும். பின்னாளில் எவ்வளவு பாவம் நடைபெறுகிறது, அந்தளவு ஆரம்பத்தில் நடைபெறுவதில்லை. நாளுக்கு நாள் பார்வை குற்றம் உள்ளதாக ஆகிவிடுகிறது. திரத்தாவில் 2 கலைகளும் குறைந்து விடுகிறது. சந்திரனுக்கு 2 கலைகள் எவ்வளவு சமயத்தில் குறைகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே செல்கிறது. பிறகு 16 கலை சம்பூர்ணம் முழுமைநிலை என்று சந்திரனை சொல்கிறார்கள். சூரியனுக்கு சொல்வது கிடையாது. சந்திரனுடையது ஒரு மாதத்தின் விஷயமாகும். இது பிறகு கல்பத்தின் விஷயம். நாளுக்கு நாள் கீழே இறங்கி கொண்டே செல்கிறது. பிறகு நினைவு யாத்திரை மூலம் மேலே ஏற முடியும். பிறகு நாம் நினைவு செய்ய வேண்டும், மேலே செல்ல வேண்டும் என்று தேவையே இருக்காது. சத்தியுகத்திற்கு பிறகு கீழே இறங்க வேண்டும். சத்தியுகத்திலும் நினைவு செய்தால் கீழே இறங்கவே மாட்டார்கள். டிராமாவின் அனுசாரம் இறங்கியே ஆக வேண்டும். ஆக நினைவு செய்வதே இல்லை, கீழே இறங்க வேண்டியது அவசியம். பிறகு நினைவு செய்வதற்கான உபாயம் பாபாவே சொல்கிறார். ஏனென்றால் மேலே செல்ல வேண்டும். சத்தியுகத்தில் தான் பாபா கற்றுத்தருகிறார். இப்போது உயரம் கலை ஆரம்பமாகிறது. மீண்டும் மீண்டும் நமக்கு சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். பாபா கூறுகிறார், இப்போது சுகதாமத்தில் செல்ல வேண்டுமானால் என்னை நினைவு செய்யுங்கள். நினைவினால் மட்டுமே ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிவிடும். तो तुम दुनिया से निराले हो, वैकुंठ दुनिया से बिल्कुल न्यारा है। वैकुंठता अब नहीं है। कल्प के हाई लंबी कर देते के कारण भूल जाते हैं। अभी तुम बच्चे को तो वैकुंठ बहुत नज़दीक दिखाई देते हैं। बाकी थोड़ा टाइम है, याद की यात्रा में ही कमी है, इसलिए समझते हैं अभी टाइम है। याद की यात्रा जितनी होनी चाहिए उतनी नहीं है। तुम पैगाम पहुंचाते हो ड्रामा के प्लान अनुसार। कोई को पैगाम नहीं देते हैं तो गोया सर्विस नहीं करते हैं। सारी दुनिया में पैगाम तो पहुंचाना ही है कि बाप कहते हैं माम एकम याद करो। गीता पढ़ने वाला जानते हैं एक ही गीता शास्त्र है जिससे यह महावाक्य है, परंतु उसमें श्री कृष्ण का भगवान वाक्य लिख दिया है, तो याद किसको करें। बल शिव को भक्ति करते हैं, परंतु यथार्थ नहीं जो श्रीमत पर चले। इस समय तुमको मिलती है ईश्वरीय मत, इसको पहले से ही पावन मत है। दोनों ही रात दिन का फर्क रहता है। तो बाबा கூறுகிறார், நீங்கள் உலகத்திலிருந்து வேறுபட்டவர்கள். வைகுண்டம் இவ்வுலகத்திலிருந்து முற்றிலும் தனிப்பட்டது. வைகுண்டம் இருந்தது, இப்போது இல்லை. கல்பத்தின் ஆயுள் நீண்டதாக சொல்லிவிட்ட காரணத்தினால் மறந்துவிட்டார்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு வைகுண்டம் மிகவும் அருகில் தென்படுகிறது. இன்னும் கொஞ்சம் சமயமே இருக்கிறது. நினைவு யாத்திரையில் குறைவு இருக்கிறது. அதனால் இன்னும் நேரம் உள்ளது என நினைக்கின்றனர். நினைவு யாத்திரை எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இப்போது இல்லை. ட்ராமா திட்டத்தின்படி நீங்கள் செய்தியை கொண்டு இருக்கிறீர்கள். யாருக்கும் செய்தி சொல்வதில்லை என்றால் சேவை செய்வதில்லை என்றுதான் பொருள். முழு உலகத்திற்கும் செய்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதாவது பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள் என்ற செய்தியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கீதை படிப்பவர்கள் அறிவார்கள், ஒரு கீதை சாஸ்திரத்தில் தான் இந்த மகா வாக்கியம் இருக்கிறது. ஆனால் அதில் கிருஷ்ண பகவான் வாக்கு என எழுதியிருக்கிற காரணத்தினால் யாரை நினைவு செய்வது? சிவனுக்கு பக்தி செய்கிறார்கள், ஆனால் ஸ்ரீமத் படி நடப்பதற்கு யதார்த்தமான ஞானம் அவர்களிடம் இல்லை. இச்சமயம் உங்களுக்கு ஈஸ்வரிய மதம், இறை வழி கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்பு இருந்தது மனிதர்களின் வழிமுறை. இரண்டுக்கும் இரவு பகலுக்கான வேறுபாடு இருக்கிறது. மனித வழிமுறை சொல்கிறது ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று. तो मानव
मत कहती है ईश्वर सर्वव्यापी, ईश्वर की मत कहती है नहीं। बाप कहते हैं मैं आया ही हूँ स्वर्ग का स्थापना करने, तो जरूर ये है नरक है। यहाँ 5 विकार सबसे प्रवेश है। विकारी दुनिया है, तब तो मैं आता हूँ निर्विकारी बनाने के लिए। जो ईश्वर के बच्चे बने हैं उनके पास विकार तो हो ही नहीं सकते हैं। रावण के बच्चे 10 शीश वाले दिखाते हैं। कभी कोई कह ना सके कि रावण की सृष्टि निराकारी है, निर्विकारी है। तुम जानते हो अभी रावण राज्य है, सभी में 5 विकार है। सतयुग में है राम राज्य, कोई भी विकार नहीं रहती। इस समय मनुष्य कितना दुखी है, शरीर भी कितने दुख लगते हैं। यह है दुखधाम। सुखधाम में तो शरीर दुख नहीं हो सकती। यहाँ तो कितनी हॉस्पिटल भरी हुई है, इसको स्वर्ग कहना भी बड़ी भूल है। तो समझा कर औरों को समझाना है। ये पढ़ने वाला कोई समझाने के लिए नहीं है। इम्तहान पास किया है और नौकरी पर चढ़ा, ये तो तुमका सबसे पैगाम देना है। सिर्फ एक बात तोड़ी देंगे तो बहुत होशियार है, उनको ही टीचर कहा जाता है। तो बाबा कुरुग्रार, யார் ஈஸ்வரன் குழந்தைகளாக ஆகிறார்களோ அவர்களிடம் விகாரமோ இருக்க முடியாது. ராவணனின் சித்திரத்தை 10 தலைகள் காட்டியிருக்கிறார்கள். ராவணனிடம் சிருஷ்டி நிர்விகாரி என்று ஒருபோதும் யாரும் கூற முடியாது. நீங்கள் அறிவீர்கள், இப்போது ராவண ராஜ்யம் அனைவருக்கும் 5 விகாரங்கள் இருக்கிறது. சத்தியுகத்தில் உள்ளது ராமராஜ்யம். அங்கே எந்த ஒரு விகாரமும் கிடையாது. சத்தியுகத்தில் எந்த ஒரு விகாரமும் கிடையாது. இச்சமயம் மனிதர்கள் எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறார்கள். சரீரத்திற்கு எவ்வளோ துக்கம் ஏற்படுகிறது. இது துக்க உலகம். சுகதாமத்திற்கோ சரீர சம்பந்தமான துக்கம் இருக்கக்கூடாது. இங்கோ எத்தனை ஆஸ்பத்திரிகள் நிறைந்து இருக்கிறது. ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் எவ்வளோ நிரம்பி இருக்கிறது. இதை சொர்க்கம் என்று சொல்வதும் கூட பெரும் தவறாக இருக்கிறது. ஆகவே புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும். அந்த படிப்பு யாருக்காவது சொல்லி புரிய வைப்பதற்கு அல்ல. பரீட்சையில் பாஸ் ஆகிவிட்டால் வேலைக்கு போய்விடுகிறார்கள். இங்கோ நீங்கள் அனைவருக்கும் செய்தி சொல்ல வேண்டும். பாபா மட்டும் அனைவருக்கும் கொடுக்க முடியாது. யார் மிகவும் சாமர்த்தியசாலியாக உள்ளனரோ அவர்கள் ஆசிரியர்களாக என்று அழைக்கப்படுகிறார்கள். तो इसको स्टूडेंट कहा जाता है. तुमको सबको पैगाम देना है, पूछना है भगवान को जानते हो, वह तो बाप है सबका. तो भूल जाते हैं. मूल बात है बाप का परिचय देना, क्योंकि कोई जानते ही नहीं. ऊंचते ऊंच बाप है, सारे विश्व का पावन बनाने वाला है. सारा विश्व पावन था जिसमें भारत ही था, और कोई धर्म वाला कह ना सके कि हम नई दुनिया में आते हैं. वे तो समझते हैं हमारे से आगे कोई होकर गए हैं. क्राइस्ट भी जरूर कोई में आएंगे, उनके आगे जरूर कोई थे. बाप बैठ समझाते हैं मैं इस ब्रह्मा का तन में प्रवेश करता हूँ. ये भी कोई मानते नहीं कि ब्रह्मा के तन में आते हैं. अरे ब्राह्मण तो जरूर चाहिए. ब्राह्मण कहाँ से आएगा. जरूर ब्रह्मा के मुख से ही आएंगे ना. अच्छा, ब्रह्मा का बाप अभी सुना है. कहाँ हैं बाप कभी सुना है. वे भी ग्रेट ग्रैंडफादर रहते हैं. उनका साकार फादर कोई नहीं है. ब्रह्मा का साकार बाप कौन है. बाप இந்த உயர்ந்ததும் உயர்ந்தவர் தந்தை முழு உலகத்தையும் தூய்மையாக்குபவர், முழு உலகத்தையும் தூய்மையாக்குவதற்காக இருக்கிறார். அதில் பாரதமும் இருந்தது. வேறு எந்த தர்மத்தை சார்ந்தவர்களும் இருக்க முடியாது. நாங்கள் புது உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு முன்பு யாரோ இருந்து சென்றிருக்கிறார்கள். கிறிஸ்துவும் கூட நிச்சயமாக ஒரு சரீரத்தில் வருகிறார். அவருக்கு முன்பு நிச்சயமாக யாரோ இருந்திருக்கிறார்கள். பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். நான் இந்த பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசமாகிறேன். பிரம்மாவின் சரீரத்தில் வருகிறார் என்பதையும் யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கூட பிராமணர்களோ அவசியம் தேவை. பிராமணர்கள் எங்கிருந்து வருவார்கள். நிச்சயமாக பிரம்மாவிடமிருந்து தான் வருவார்கள் அல்லவா. பிரம்மாவின் தந்தை பற்றி எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா. அவர் கிரேட் கிராண்ட்ஃபாதர், மனித குலத்தின் முதல் தந்தை. அவருக்கு சாகார தந்தை யாரும் கிடையாது. பிரம்மாவின் சாகார தந்தை யார். யாருக்காவது சொல்ல முடியாது. யாராலும் சொல்ல முடியாது. பிரம்மாவோ பாடப்பட்டிருக்கிறார். तो उनका हैकर फादर कोई नहीं है. ब्रह्मा का साकार बाप कौन है. कोई बतला ना सके. ब्रह्मा तो गया हुआ है. प्रजापिता भी हैं, जैसा निराकार शिव बाबा कहते हैं उनका बाप बताते हैं.
फिर साकार प्रजापिता का बाप बताओ। शिव बाबा तो अडेप्ट किया हुआ है नहीं है, यह अडेप्ट किया हुआ है। कहेंगे इनको शिव बाबा ने अडेप्ट किया, विष्णु को शिव बाबा ने अडेप्ट किया, ऐसा नहीं कहेंगे। ये तो तुम जानते हो ब्रह्मा सो विष्णु बनते हैं, अडेप्ट तो हुआ ही नहीं। शंकर के लिए ही बताते हैं, उनका कोई पार्ट है ही नहीं। ब्रह्मा सो विष्णु, विष्णु सो ब्रह्मा, ये है 84 जन्म का चक्र है। शंकर फिर कहाँ से आया, उनकी रचना कहाँ है? बाप का तो रचना है, ये सब आत्माओं का बाप है और ब्रह्मा की रचना है सब मनुष्य। शंकर की रचना कौन है, कहाँ है? शंकर से कोई मनुष्य दुनिया नहीं रची जाती। बाप आकर ये सब बातें बताते हैं, समझाते हैं कि फिर भी बच्चे घड़ी घड़ी भूल जाते हैं। हर एक को बुद्धि नंबरवार है। तो பாபா புரிய வைக்கிறார். பிரஜாபிதாவும் இருக்கிறார். எப்படி நிராகார் சிவபாபா என்று சொல்கிறார்கள், அவருடைய தந்தை யார் என்று சொல்லுங்கள். பிறகு சாகார் பிரஜாபிதாவின் தந்தை யார் என்று சொல்லுங்கள். சிவபாபாவோ தத்தெடுக்கப்பட்டவர் அல்ல, இந்த பிரம்மா தத்தெடுக்கப்பட்டவர். இவரை சிவபாபா தத்தெடுத்திருக்கிறார் என சொல்வீர்கள். விஷ்ணுவை சிவபாபா தத்தெடுக்கிறார் என்று சொல்ல மாட்டீர்கள். இதையோ நீங்கள் அறிவீர்கள். பிரம்மாதான் விஷ்ணு ஆகிறார், விஷ்ணுதான் பிரம்மா ஆகிறார். தத்தெடுக்கப்பட்டவர் அல்ல. சங்கர் பற்றியும் சொல்லப்படுகிறது, அவருக்கு பாகம் எதுவும் கிடையாது. பிரம்மாவே விஷ்ணு ஆகிறார், விஷ்ணுவே பிறகு பிரம்மா ஆகிறார். இது 84 பிறவிகளின் சக்கரமாக இருக்கிறது. சங்கர் பிறகு எங்கிருந்து வந்தார்? அவருடைய படைப்புகள் எங்கே? பாபாவுக்கு படைப்புகள் உள்ளன. அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை மற்றும் பிரம்மாவின் படைப்பு மனிதர்கள் அனைவரும் ஆவார்கள். சங்கரின் படைப்பு எங்கே? சங்கரன் மூலம் எந்த ஒரு மனித உலகத்தையும் படைப்பதில்லை. பாபா இந்த அனைத்து விஷயங்களும் சொல்லி புரிய வைக்கிறார். பிறகும் கூட குழந்தைகள் அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். ஒவ்வொருவரின் புத்தியும் நம்பர்வாராக இருக்கிறது. तो बाप कहते हैं, आकर बातें समझाते हैं कि बच्चे गरीब भूल जाते हैं, हर एक बुद्धि नंबरवार है। जितनी बुद्धि उतनी टीचर की पढ़ाई धारण कर सकेंगे। ये है बेहद की पढ़ाई के अनुसार ही नंबरवार पद पाते हैं। बल पढ़ाई है कि ये है मनुष्य से देवता बनने के, परंतु डिनासी बनती है। ये भी बुद्धि में आना चाहिए कि हम कौन सा पद पाएंगे। राजा बनना है तो मेहनत का काम है। राजाओं के पास दास दासियाँ भी चाहिए। दास दासियाँ कौन कौन बनते हैं ये भी तुम समझ सकते हो। नंबरवार पुरुषार्थ अनुसार हर एक को दासियाँ मिलती हैं। तो ऐसा नहीं पढ़ना चाहिए जो जन्म जन्मांतर दास दासी बने। पुरुषार्थ करना तो ऊंच बनना क्या। இப்போது எவ்வளோ புத்தி அந்த அளவுக்கு ஆசிரியரின் படிப்பு தாரணையாக இருக்க முடியும். இது எல்லையற்ற படிப்பு. படிப்பின் அனுசாரம் தான் நம்பர்வார் பதவி பெறுகிறார்கள். படிப்பு ஒன்று தான் மனிதர்கள் தேவதையாவதற்கான. ஆனால் ராஜ்யம் உருவாகிறது எப்படி? இதுவும் புத்தியில் வர வேண்டும். நாம் எந்த மாதிரி பதவி பெறுவோம்? ராஜா ஆவது என்றால் இது முயற்சியின் காரியமாகும். புருஷார்த்தனுடைய அடிப்படையில் உருவாகிறது. ராஜாக்களிடம் தாசிகளுக்கும் வேண்டும். தாசர்களும் தாசிகளும் யார் ஆவார்கள்? இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் ஒவ்வொருவரும் தாசிகளும் தாசர்களும் ஆகிறார்கள். ஆகவே பல பிரிவுகளாக தாசர்களும் தாசிகளாக ஆகிறபடி படிக்கக்கூடாது. உயர்ந்தவராக ஆவதற்கு, நாம் உயர்ந்த பதவியில் செல்வதற்கு புருஷார்த்தம் நாம் செய்ய வேண்டும். तो सच्ची शांति बाप की याद में रहता है। जरा भी बुद्धि इधर उधर गई है तो टाइम वेस्ट होगा, कमाई कम हो जाएगी, सतो प्रधान नहीं बन सकेंगे। ये भी समझाया जाता है कि आत्मा में काम करते रहो, दिल से बाप को याद करते रहो। शरीर को तंदुरुस्त रखने के लिए घूमना फिरना ये भी बल करो, परंतु बुद्धि में बाप की याद रहे। अगर साथ में कोई तो होते जगमुई नहीं करनी है। ये तो हर एक की दिल गवाही देती है। बाबा समझा देते थे, ऐसा अवस्था में चलकर लगाओ। फादरी लोग जानते हैं एकदम शांति में तुम लोग ज्ञान की बातें सारा समय तो नहीं करेंगे। फिर जवाब को शांति में लाकर शिव बाबा की याद में रेस करनी है। जैसा खाने के समय बाबा कहते हैं याद में बैठकर खाओ, अपना चार्ट रखो। बाबा अपना बताते हैं कि हम बल भूल जाते हैं। कोशिश करता हूँ, बाप को कहता हूँ बाबा हम पूरा समय याद में रहूँगा। बाप हमारे खांसी बंद करो, शुगर कम करो। अपने साथ जो मेहनत करते हैं वह बताते हैं, परंतु मैं खुद ही भूल जाता हूँ कि खांसी कम हो जाती। जो बातें हैं बाप के साथ करता हूँ वे सच सुनाता हूँ। बाप बच्चों को बता देते हैं।
தோ உண்மையான சாந்தி, அதாவது பாபா சொல்கிறார், இப்போது உண்மையான சாந்தி பாபாவின் நினைவில் தான் இருக்கிறது. கொஞ்சம் கூட புத்தி இங்கே எங்கே சென்றால் நேரம் வீணாகிவிடும், வருமானம் குறைந்து போய்விடும், சத்தோபிரதானம் ஆக முடியாது. இதுவும் புரிய வைக்கப்படுகிறது. அதாவது கைகளால் காரியம் செய்து கொண்டே இருங்கள், மனதால் நினைவு செய்யுங்கள். சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக நடப்பதும் சுற்றுவதும் இருங்கள். இதெல்லாம் செய்யுங்கள். ஆனால் புத்தியில் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். துணையில், அதாவது பாபாவுடைய துணையில் யாராவது இருந்தால் வேண்டாத பேச்சு பேசக்கூடாது. ஒவ்வொருவருடைய மனம் சாட்சியாக உள்ளது. பாபா புரிய வைக்கிறார், இத்தகைய நிலையில் சுற்றி வாருங்கள். பாதிரியார்கள் முற்றிலும் சாந்தியில் செல்கிறார்கள். நீங்கள் ஞான விஷயங்களை தான் முழு நாளும் பேசுவதில்லை. பிறகு அமைதியாக இருந்து, அதாவது சிவபாபாவின் நினைவில் ரேஸ் பண்ண வேண்டும். எப்படி பாபா கூறுகிறார், சாப்பிடும் போதும் பாபா நினைவில் அமர்ந்து சாப்பிடுங்கள். உங்களது சார்ட்டை வையுங்கள். பிரம்மா பாபா நம்மை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், நான் மறந்து விடுகிறேன் என்று. பாபாவிற்கு சொல்கிறேன், பாபா நான் முழு நேரமும் நினைவில் இருப்பேன். நீங்கள் என் இருமலை நிறுத்துங்கள், சுகரை குறையுங்கள். எனக்கு நான் என்ன முயற்சி செய்கிறேனோ அதை சொல்கிறேன், ஆனால் நானும் மறந்துவிடுகிறேன் எனும்போது இருமல் எப்படி குறையும்? பாபாவின் துணையில் என்னென்ன செய்கிறேனோ அதை உள்ளபடி சொல்லிவிடுகிறேன். பாபா குழந்தைகளுக்கு சொல்கிறார், குழந்தைகள் பாபாவிடம் சொல்வதில்லை. வெட்கம் வருகிறது. பெருக்கி சுத்தம் செய்யுங்கள், உணவு சமையுங்கள். तो इसमें झूठ बोलने की दरकार ही नहीं। बाप लज्जा आती है, झाड़ू लगाओ, खाना बना हो तो भी शिव बाबा के याद में बताओ, बना हो तो ताकत आएगी। ये भी युक्ति बताते हैं, इसमें तुम्हारा कल्याण होगा कि तुम याद में बैठते तो औरों को भी कशिश होगी। एक दो को कशिश होगी, जितना तुम जास्ती याद में रहेंगे उतना सन्नाटा अच्छी हो जाएगी। एक दो को प्रभाव ड्रामा अनुसार पड़ेगा। याद की यात्रा में बहुत कल्याणकारी है, इसमें झूठ बोलने की दरकार ही नहीं। सच्चे बाप के साथ तो सच्चा होकर चलना। बच्चे को तो सब कुछ मिलता है, विश्व के बादशाही मिलती है, तो लाभ कर 10-20 साड़ियाँ आदि क्यों इकट्ठा करते हो? अगर बहुत चीज़ें इकट्ठा करते रहेंगे तो मरने के समय भी याद आएगी। इसलिए मिसाल देते हैं कि स्त्री ने अपने उन्नों को कहा, लाठी भी छोड़ दो, नहीं तो ये भी याद आएगी। कुछ भी याद नहीं रहना पड़ा, नहीं तो अपने लिए मुसीबत आती है। झूठ बोलने से सौगात 100 गुना पाप पड़ जाता है। शिव बाबा को भंडारा सदैव बराबर है, जास रखने की कोई दरकार ही नहीं रहता है। பாபா கூறுகிறார், இப்போது பாபாவிடம் உங்களை சாற்று பாருங்கள், உணவு சமையுங்கள், அப்போது சிவபாபா நினைவில் செய்யுங்கள், அப்போது சக்தி வரும். இதற்கு யுக்தி இருக்கிறது, இதில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். பிறகு நீங்கள் நினைவில் அமர்வீர்களே, ஆனால் மற்றவர்களுக்கும் கவர்ச்சி ஏற்படும். ஒருவர் மற்றவருக்குள் கவர்ச்சி ஏற்பட தான் செய்கிறது இல்லையா? எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அதிகமான நினைவில் அமர்வீர்களோ அந்த அளவுக்கு நல்ல அமைதி நிலவும். ஒருவர் மற்றவர் மீதான பிரபாவம் டிராமாவின்படி ஏற்படத்தான் செய்கிறது. நினைவு யாத்திரையோ மிகவும் நன்மை செய்யக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதில் பொய் பேசுவதற்கான தேவை கிடையாது. உண்மையான தந்தையின் குழந்தைகள் என்றால் உண்மையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு அனைத்தும் கிடைக்கிறது, உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கிறது என்றால் பிறகு பேராசையில் 10-20 சேலைகள் முதலியவற்றை ஏன் சேர்த்து வைக்கிறீர்கள்? அநேக பொருட்களை சேர்த்து வைப்பீர்களேயானால் சாகும்போது அது நினைவுக்கு வரும். அதனால் உதாரணம் சொல்கிறார்கள், கணவனிடம் மனைவி சொன்னார், ஊன்றுகோலை விட்டுவிடுங்கள் என்று. இல்லை என்றால் இது கூட நினைவு கூறும். ஊன்றுகோல் கூட, தடி கூட நினைவு கூறும். சிறிதும் நினைவு இருக்கக்கூடாது. இல்லை என்றால் தனக்குத்தானே கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார், நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள். பொய் சொல்வதனால் 100 மடங்கு பாவம் ஏற்படுகிறது. சிவபாபாவுடைய பண்டாரத்தை நினைவு இருக்கிறது சதா, அதாவது வைத்துக் கொள்வதற்கும் கூட தேவையில்லை என்ன இருக்கிறது. बाबा कुरगरार, तो तुमको जो बाप से राजाई मिलती हैं तो क्या कपड़े आदि नहीं मिलेगी? सिर्फ फालतू खर्चा नहीं करना है चाहिए, क्योंकि अबलाई की मदद करनी है, स्वर्ग का स्थापना है, उनके पैसा ऐसा बर्बाद भी नहीं करनी चाहिए। वह तुम्हारी परवरिश करते हैं तो तुम्हारा काम है उनको परवरिश करना, नहीं तो 100 गुना पाप सर पर चढ़ जाएगा। இப்போது சிவபாபாவின் பண்டாரா சதா நிறைந்திருக்கிறது. அதிகமாக வைத்துக் கொள்வதற்கும் கூட தேவை என்ன இருக்கிறது? யாருக்காவது திருட்டு நடந்து விட்டால் அனைத்தும் கொடுக்கப்பட்டு விடுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ பதவி கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது உடை முதலியவர்களது கிடைக்காதா என்ன? தவறான செலவு மட்டும் செய்யக்கூடாது. ஏனெனில் சொர்க்கத்தின் ஸ்தாபனைக்காக அபலைகள், ஏழைகள்,
அவர்கள்தான் உதவி செய்கிறார்கள். அவர்களுடைய பணத்தை இங்கு இதுபோல வீணடிக்கக்கூடாது. அவர்கள் உங்களுக்கு பரிபாலனை செய்கிறார்கள் என்றால் உங்களது கடமை அவர்களுக்கு பரிபாலனை செய்ய வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மீது 100 மடங்கு பாவம் தலை மீது ஏறிவிடும் என்பது எச்சரிக்கப்படுகிறது என்கிறார். उदाहरणिकाग मुख्य सारण बाप की याद में बैठते समय जरा भी बुद्धि इधर उधर नहीं भटकनी चाहिए. सदा कमाई जमा होती रहे. याद ऐसा हो सन्नाटा हो जाए. தாரணிக்காக முக்கிய சாரம் பாபாவினில் அமரும்போது கொஞ்சம் கூட புத்தி இங்கே அங்கே அலையக்கூடாது. சதா ஆன்மீக வருமானம் சேமிப்பாகி கொண்டே இருக்க வேண்டும். நினைவு என்பது ஆழ்ந்த அமைதியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், शरीर को तंदुरुस्त रखने के लिए घूमने फिरते जाते तो आपस में जुर्मई परिचिंतन नहीं करना है. परिचिंतन नहीं करना है. जावा को शांति में रहकर बाप को याद करने की रेस करनी है. भोजन भी बाप के याद में करना है. சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக நடந்து எக்ஸசைஸ் சுற்றி வர செய்கிறீர்கள் என்றாலும் உங்களுக்குள் வீணான வார்த்தை, தேவையில்லாத வார்த்தைகளை, மற்றவர்களை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. நாக்கை அமைதியில் வைத்துக்கொள்ள பாபாவை நினைவு செய்வதற்கான ரேஸ் பண்ண வேண்டும். உணவும் கூட பாபாவின் நினைவிலே செய்ய வேண்டும். வரதான் निश्चय बुद्धि बन कमजोर संकल्पों को जाल को समाप्त करने वाली सफलता संपन्न भव. निश्चय बुद्धि बन कमजोर संकल्पों को जाल को समाप्त करने वाला सफलता संपन्न भव. நிச்சய புத்தி உள்ளவராகி பலவீனமான எண்ணங்களின் வலையை முடித்து அறுத்துவிடக்கூடிய வெற்றி நிறைந்தவராகுங்க. இந்த வரதானத்தின் விஸ்தாரத்தை பாருங்கள். अभी तक मेजॉरिटी बच्चे हैं कमजोर संकल्पों का स्वयं की मर्जी करते हैं. सोचते हैं पता नहीं होगा या नहीं होगा, क्या होगा. ये कमजोर संकल्प भी दीवार बन जाती है और सफलता उस दीवार के अंदर छिप जाते हैं. माया कमजोर संकल्पों की जाल छिपा देती है, उसी जाल में फंस जाते हैं. इसलिए इसमें निश्चय बुद्धि विजयंती हूँ. सफलता मेरी जन्मसिद्ध अधिकार है. ये स्मृति से कमजोर संकल्पों को समाप्त करो. பாபா கூறுகிறார், இதுவரை பெரும்பாலான குழந்தைகள் பலவீனமான சம்பங்கள் அதாவது சங்கல்பம் என்ன இருக்கிறதோ தாங்களே இமர்ஜி செய்கிறார்கள். யோசிக்கிறார்கள், என்னாகிறதோ தெரியாது, என்ன நடக்குமோ தெரியாது, என்ன நடக்கப் போகிறதோ அதுவும் தெரியாது. இந்த பலவீனமான சங்கல்பம் தான் சோறாகி தடையாகி விடுகிறது மற்றும் வெற்றி அந்த சோறுக்கு உள்ளேயே மறைந்து விடுகிறது. மாயா பலவீனமான சங்கல்பங்களை வலைகளை விரித்து விடுகிறது. அந்த வலையில் சிக்கிக் கொள்கிறார்கள். எனவே நான் நிச்சய புத்தி வெற்றியாளன் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். வெற்றி எனது பிறப்புரிமை. இந்த ஸ்மிருதி மூலம் பலவீனமான எண்ணங்களை முடித்து விடுங்கள், அறுத்து விடுங்கள். ஸ்லோகன் तीसरा ज्वालामुखी नेत्र खुला रहे तो माया शक्तिहीन ही बन जाएगा. மூன்றாவது கண் ஜுவாலாமுக்கி சொரூபத்தில் திறந்திருந்தால் மாயா சக்தி அற்றதாகி மாறிவிடும். अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते. ओम शांति.